ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். பவர்ஃபுல் பிரின்ஸோட 12வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஜியாங்ஷு தானியாக்கு மீன் கொடுத்தான்ல, அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தானியாக்கு அலர்ஜி வந்துருச்சு போல. சோ தானியாக்கு வேலைக்கார பொண்ணுங்க மருந்து போட்டுட்டே அவர் கொடுக்கும் போது வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாங்க. பாசமா கொடுக்கும் போது யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா அப்படின்னு தானியா கேட்டுட்டு இருக்கா. கரெக்டா தானியாவோட அப்பா எங்க பக்கத்து ஊருக்காக ஒரு முக்கியமான வேலை விஷயமா ராஜா அனுப்புறாருல, அதுக்காக கிளம்பிட்டு இருக்காரு. மாமா ஒரு நிமிஷம் அப்படின்னு கத்திக்கிட்டே ஜியாங்ஷு அங்க ஓடி வந்துட்டு உங்க பொண்ணு உங்ககிட்ட இந்த ஷூவை கொடுக்க சொன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி கால்ல வலி இருக்காம இதை போட்டுக்கிட்டா வலி கம்மி ஆகும்னு சொன்னான்னு சொல்ல, எப்பவுமே நான் போரு கிளம்பும் போது என்னை விட்டுட்டு எங்கேயாவது போனாலே அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனாலதான் எப்பவுமே நான் கிளம்பும் போது என்னை பார்க்க மாட்டா. இப்போ நீங்க அவ கூட இருக்கீங்கிற நம்பிக்கையில நான் நிம்மதியா போயிட்டு இருக்கேன், நீங்க பத்திரமா அவளை பாத்துக்கோங்க அப்படின்னு தானியா அப்பா சொல்றாரு. ஆனா உங்களை தான் போக வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி அனுப்பிட்டு இருக்கான் அந்த ஆளு. அதான் தானியாவோட அந்த தத்து அப்பா பெரியப்பா, நீங்க எதுக்கும் பார்த்து கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க, என்ன ஆபத்து வேணாலும் இருக்கலாம், எங்களுக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்ல, சரிப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி சோகமாவே அங்க அவன் அப்பாவும் கிளம்புறாரு. மறுபடியும் ஜியாங்ஷு வீட்டுக்கு வரான். அங்க வேலைக்கார பொண்ணு கிட்ட என்னாச்சு, யாருக்கு மருந்து அப்படின்னு கேக்குறான். அவளும் இந்த ஃபிஷ் அலர்ஜியை பத்தி சொல்ல, முன்னாடியே அவன் கிட்ட சொல்ல மாட்டாளா அப்படின்னு ஜியாங்ஷு திட்டிட்டு இருக்கான். நீங்க முள்ளெல்லாம் எடுத்து கொடுக்குறீங்களா, அதை எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்னு தானியா மேடம் கேட்டாங்கன்னு வேலைக்கார பொண்ணு சொல்ல, மருந்து கொடு நான் போட்டு விட்டுறேன் அப்படின்னு ஜியாங்ஷு கொஞ்சம் மனசு கஷ்டத்தோடயே உள்ள போறான். தானியா நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி மயக்கத்துல தூங்கி போயிடுறா. அவ கைய பார்த்தா கை முழுக்க புள்ளியா காயமா அலர்ஜி வந்திருக்கு. முட்டாள் அப்படின்னு அவளை திட்டிக்கிட்டே நம்ம ஜியாங்ஷு பழசெல்லாம் யோசிச்சு பாக்குறான். என்னதான் யாருன்னே தெரியாத ஒரு ஆளா இருந்தா கூட காப்பாத்த முடியாம போனா கூட தானியா மருந்தெல்லாம் தூக்கி போட்டால, அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு சத்தியமாவே ஒண்ணும் புரியல அப்படின்னு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது என்னோட பிளான்ல ஒன்னா இல்ல உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காகவே அந்த பிளான போட்டனான்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவ பக்கத்திலேயே படுத்து அன்னைக்கு ஃபுல்லா தூங்க ஆரம்பிக்கிறான். தானியாக்கு எதுவும் தெரியாம நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையே ஆகுது. ஜியாங்ஷு வெளியே வரான். வேலைக்கார பொண்ணுங்க நின்றுட்டு இருக்காங்க. இப்ப போய் எழுப்ப வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரம் அவ தூங்கட்டும், வேற எந்தெந்த சாப்பாடு எல்லாம் அவளுக்கு அலர்ஜின்னு கேட்க, இன்னும் 2-3 சாப்பாடு பேரை வேலைக்கார பொண்ணுங்க சொல்ல, அந்த ஃபுட் எல்லாம் இனிமே நம்ம கிச்சன்லயே இருக்க கூடாது, போய் இப்பவே அனௌன்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு ஜியாங்ஷு அங்க இருந்து கிளம்புறான். தானியா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எந்திரிக்கிறா. வேலைக்கார பொண்ணுங்களை கூப்பிடுறா. அவங்களும் 2 பேரும் ஜாலியா என்ன நைட்டு ஃபுல்லா உங்க ஹஸ்பண்ட் உங்களை பாத்துக்கிட்டாருன்னு ரொம்ப சுகமா இவ்வளவு நேரம் தூங்கி இருக்கீங்கன்னு சொல்ல, ஜியாங்ஷு என்ன பாத்துக்கிட்டாரா, அது கூட எனக்கு தெரியாம போயிடுச்சு, என் அலர்ஜி எல்லாம் சரியா போயிடுச்சு பாரு அப்படின்னு தானியா வெக்கப்பட ஆரம்பிக்கிறா. பயங்கர ஹாப்பியா இருக்கு அவளுக்கு. மணி என்னன்னு கேட்க 9 வேலைக்கார பொண்ணுங்க சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம கதைக்காக சீக்கிரமா கிளம்பணும், ஏன் இவ்வளவு லேட் பண்ணீங்க, முன்னாடியே எழுப்ப வேண்டியதானு கேட்க, எங்க உங்க புருஷன் எங்களை எழுப்பவே விட மாட்டாரு, ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்ல, தானியாக்கு இன்னும் சந்தோஷம் அதிகமாயிடுது. சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பி போறா. தானியா நேரா அந்த டிராமா போடுற இடத்துக்கு போக ஊர் மக்களே இங்க கூடி நிக்கிறாங்க. தானியா ஜியாங்ஷுவோட கதையை தான் அங்க கதையா ரெடி பண்ணிட்டு மீனா கொடுத்திருக்க அந்த டிராமா அங்க ஸ்டார்ட் ஆக போகுது. மீனா போய் அங்க இருக்கிற வேலைக்காரங்க கிட்ட, அது மட்டும் இல்லாம அந்த டிராமால நடிக்க போறவங்க கிட்ட எல்லாம் என்கரேஜ் பண்ணி நல்லா பண்ணுங்க, இதை வச்சு நிறைய ஏழைங்க பொழைக்க போறாங்கன்னு சொல்ல, அவங்களும் ஓகே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. டிராமா நல்லா போயிட்டு இருக்கு. தானியா, வேலைக்கார பொண்ணு, மீனா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து பாத்துட்டு இருக்காங்க. இங்க யூ அவனோட கிளப்புக்கு போறான். என்னது இது, நம்ம கிளப் தானா, இப்படி வலிச்சு விட்ட மாதிரி காலியா இருக்கு அப்படின்னு, என்னடா யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துறீங்கன்னு வேலைக்கார பசங்களை கேட்க, எல்லாருமே மீனா மேடம் ஏதோ புதுசா கதை டிராமா போடுறாங்கன்னு அங்க போயிட்டாங்க. நம்ம கடைக்கு இன்னைக்கு யாரும் வரலன்னு சொல்ல, மீனாவா என்ன பண்ணி வச்சிட்டு இருக்கா, நான் போய் பாக்குறேன் அப்படின்னு யூ அங்க இருந்து கிளம்புறான். டிராமா முடியுது. கரெக்டா அப்பதான் யூ வரான். கையில நிறைய காசோட அங்க இருந்து மீனா வந்துட்டு இருக்கா. இவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கா அப்படின்னு. இங்க யூ நிக்கிறத பாத்துட்டு, என் டிராமாவை பார்க்க நீயும் வந்துட்டியா, என்னது கத்துக்க போறியா உங்க கடைக்காக டிப்ஸ் அப்படின்னு மீனா கேட்க, கத்துக்கிறாங்க. இந்த பக்கமா போன சரி யாருன்னு பார்த்தேன், நீயா அப்படின்னு யூ நக்கலா பேசிட்டு இருக்கான். தானியாவும் அங்க வந்துடுறா. நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட போலாமா அப்படின்னு மீனா கேக்குறா. இந்த காசு டொனேஷன் கிடி அப்படின்னு தானியா சொல்ல, ஏன் காசு இருக்குடி, அதுல சாப்பிட போலாம். யூ இங்க பாரு, நாங்க பொண்ணுங்க எல்லாம் ஒன்னா போறோம், நீ ஒண்ணு வர வேண்டாம் அப்படின்னு துரத்தி விட்டுட்டு மீனா அங்க இருந்து கிளம்பிடுறா. யூ முறைக்க ஆரம்பிக்கிறான். போய் எல்லா காசையும் மீனா கொட்ட, இவ்வளவு வரும் நம்ம எதிர்பார்க்கவே இல்ல, ஆனா ஒரு ரிலீஃப் சென்டர் கட்டணும் எல்லா அகதிகளுக்கும்னா இந்த காசு பத்தாது, இது ஒன் டைமா நம்ம சேர்க்கலாம், இன்னும் எத்தனை நாளைக்கு இதை வச்சு காசு வரும்னு தெரியாது, எனக்கு ஒரு புது ஐடியா இருக்கு, அதை பத்தி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு மீனாவும் தானியாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தானியாக்கு இந்த ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தா, ஜின்ரான நேரா வீட்டுக்கு கூட்டு வந்துடுறா. ஜின்ரான் தான் இருக்கிறதுலே ரொம்ப அழகா இருப்பான் அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ்ல. அது மட்டும் இல்லாம ரொம்ப படிப்புலையும் ரொம்ப அறிவுலையும் நிறைய சிறந்தவங்கிறதால ஊர் பொண்ணுங்களோட கவனம் எல்லாம் அவன் மேலதானே இருக்கு. சோ இவனை இன்னும் டெவலப் பண்ணி விடுறதுக்காக தானியா அவளோட கடையில இருந்து ட்ரெஸ், ஜுவல்லரி அப்படின்னு கொண்டு வர ஆரம்பிக்கிறான்.
ஆரம்பிக்கிறா. அவள உட்காந்து ஓவியம் வேற ஒருத்தன் வரைய ஆரம்பிக்கிறான். இன்னும் கொஞ்சம் நல்லா வரைங்க அப்படின்னு மினா சொல்லிக்கிட்டு இருக்கா. எதுக்கு என்ன பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ட்ரெஸ் எல்லாம் நான் போட்டா இதை வச்சு நிறைய பேர் உங்க கடையில ப்ராடக்ட் வாங்குவாங்க, சோ நமக்கு ஃபண்ட் கிடைக்கும், அது புரியுது. பெயிண்டிங் எதுக்கு அப்படின்னு கேட்க, இருக்கிற அழக வேஸ்ட் பண்ணலாமா, இவரு நிலத்தெல்லாம் பெயிண்ட் வரைகிறவருங்கிறதால முகம் சரியா அவருக்கு வரைய தெரியாது, சோ உங்களை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு தானியா சொல்லிட்டு இந்த ஜுவல்லரி இவருக்கு போடுங்க, இதை போடுங்க அப்படின்னு ஒவ்வொன்னா போட்டு பாத்துட்டு இருக்கா. கரெக்டா அங்க ஜியாங்ஷு வந்துடுறான். பார்த்து அடுத்த செகண்டே பொசசிவ் ஆயிடுது. இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க உடனே நம்ம ஜின்ரான் பாக்குறான். டேய், முக்கியமான வேலையா வந்தேன், என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் அப்புறம் வந்து உன்னை பாக்குறேன், அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். இவனை பார்த்ததுமே அங்க இருக்கிற வேலைக்காரங்க எல்லாம் பயந்து தெரிச்சுட்டு ஓடி போயிட தானியா பாக்குறா. தானியா எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்க, உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பக்கத்துல வந்து உட்கார்றதுக்குள்ள மேனேஜர் வராரு. இந்த அக்கவுண்ட்ஸ் புக்கை பாருங்களேன் அப்படின்னு தானியாவையும் கூட்டு போயிடுறாரு. சோ நம்ம ஜியாங்ஷு கிட்ட பேசுறதுக்கு நேரமே இல்லாம அத்தனை பேரும் கிளம்பி போயிட சீக்கிரமா அந்த ஜியாங்ஷு வேஸ்டா நின்னுட்டு இருக்கான். மறுபடியும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தானியாவை தேடி வரான். தானியா உட்காந்து முக்கியமா கணக்கு வழக்கெல்லாம் பாத்துட்டு இருக்கா. தானியா அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்துல நிக்க, என்னங்க வந்துட்டு சும்மாவே நின்னுட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க, நிறைய வேலை எல்லாம் இருக்கு, இதுல வர ஃபண்ட வர நம்ம அந்த ரிலீஃப் சென்டர் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணோம்ல அப்படின்னு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அம்மா எதுக்கு ஜின்ரானை கூட்டு வந்த அப்படின்னு கேட்க, இந்த ஊர்லயே இருக்கிறதுலே அழகா பொண்ணுங்களை மயக்கிற மாதிரி இருக்கிற டாப் ஸ்காலர் யாருன்னு பார்த்தா ஜின்ராங் தான். அவரை கூட்டு வந்து நம்ம ட்ரெஸ் ஜுவல்லரி எல்லாம் அவருக்கு போட்டோம்னா எக்கச்சக்கமா வியாபாரம் ஆகும், பொண்ணுங்களும் வந்து குவிவாங்கல்ல அப்படின்னு தானியா அடுத்தடுத்த பிளான் எல்லாம் சொல்ல, என் ஜின்ரான் மட்டும் தான் இருக்கானா, வேற யாரும் இல்லையா அப்படின்னு அவனே பாத்துக்கிறான் நம்ம ஜியாங்ஷு. தானியாக்கு ஒண்ணும் புரியல. எதுக்கு நீங்க அப்படி இப்படி குனிஞ்சு குனிஞ்சு பாக்குறீங்க, எனக்கு ஒண்ணும் புரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஜியாங்ஷு அங்க இருந்து கிளம்பிடுறான். தானியாக்கு அன்னைக்கு நைட்டு வேலைக்கார பொண்ணு டீ கொடுத்துட்டு இருக்கா. இன்னைக்கு என்னவோ என் புருஷன் கால இருந்து கொஞ்சம் டிஃபரெண்டாவே பிஹேவ் பண்ண மாதிரி உனக்கு தெரியலையா அப்படின்னு தானியா கேட்க, எனக்கு என்னவோ ஒரு வேலை ஜின்ரானை கூட்டு வந்ததால அவருக்கு பொசசிவ்னஸ் வந்திருக்குமோன்னு தோணுதுன்னு வேலைக்கார பொண்ணு சொல்றா. இந்த விஷயத்துக்கு போய் யாராவது பொசசிவ் ஆவாங்களா, அப்படி ஆனா இருக்கிறதுலே ரொம்ப முசுண்டு மூஞ்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேலை இருக்குமோ, நான் எல்லாத்தையுமே வந்துட்டு ஜின்ரானுக்கு தான் பண்றேன், அவருக்கு எதுவுமே பண்ணலன்னு யோசிச்சுட்டு இருப்பாரோ அப்படின்னு தானியா யோசிக்கிறா. ஏதாவது அவருக்கு கொடுத்தாகணும், ஆனா அவர்கிட்ட எல்லாமே இருக்கு, நான் என்ன கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு தானியாக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. முதல் தடவை என்ன காப்பாத்தும் போது செகண்ட் டைமும் அவர் கையில கட்டிருக்க ஒரு கயிறு மாதிரி பெல்ட் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை வச்சுதான் என்ன காப்பாத்துவாரு, அதையே நான் அவருக்கு கிஃப்டா கொடுக்க போறேன், இருக்கிறதுலே பெஸ்டா பண்ணி கொடுக்க போறேன், அதுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வா அப்படின்னு வேலைக்கார பொண்ணு அனுப்புறா. இங்க அடுத்த நாள் கடையில அந்த ஜின்ரானோட பெயிண்டிங்க மல்டிபிள் காப்பீஸ் பண்ணி பொண்ணுங்களுக்கு எல்லாம் கொடுக்க, பொண்ணுங்க அந்த கடைக்கு போனா அந்த பெயிண்டிங் கிடைக்கும் போல ஆளுக்கு கடைக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப வேலைக்கார பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. மினாவோட வேலைக்கார பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா, இங்க மினா மேடம் பொண்ணு பார்க்க போறதுக்கு ரெடியே ஆக மாட்டாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நர்வஸா இருக்குன்னு திட்ட, சரி சரி பாத்துக்கலாம் விடு அப்படின்னு தானியாவோட வேலைக்கார பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. தானியாவும் வேலைக்கார பொண்ணுங்களும் மறுபடியும் திரும்ப வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான பெல்ட்டுக்கு நல்ல வாசம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து அதுக்கான எல்லா மருந்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக ட்ரெஸ்ஸுக்கு சாம்பிராணி போடுறது, அந்த பெல்ட்டுக்கு தனியா எடுத்து அதுக்கு மட்டும் ஸ்பெஷல் சாம்பிராணி போடுறதுன்னு தானியா வேலையை பார்த்துட்டு இருக்கா. ஜியாங்ஷு செம்ம கடுப்புல நைட்டு போய் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். மேனேஜர் அப்ப உள்ள போயிட்டு இருக்காரு. இங்க உங்களுக்காக ஸ்பெஷலா ட்ரெஸ் ஒன்னு ரெடி பண்ணி தானியா மேடம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல, இல்ல எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல, இங்க இருந்து எடுத்துட்டு போ அப்படின்னு ஜியாங்ஷு சொல்லிடுறான். நல்லா ஒரு தடவை பாருங்க, நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு மேனேஜர் மறுபடியும் கேட்க, போனா போது கொண்டு வாங்க அப்படின்னு ஜியாங்ஷு சொல்லிடுறான். ட்ரெஸ்ஸை பார்த்ததுமே, இது வரை இந்த ட்ரெஸ் இப்படி யாருமே போடல, இந்த டிசைன் பாருங்க, நம்ம கடையில இன்னும் வர போறதே இல்ல, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்ன் இதுதான் கூட ஞாபகம் வச்சிருக்காங்க, உங்க ஒய்ஃப் இப்படி கிடைச்சதுக்கு தங்கமா நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு அந்த அங்கிள் சொல்லிட்டு இருக்க, அங்கிள் நீங்க ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, சரி ஓகே நான் கிளம்பணும் அப்படின்னு ஜியாங்ஷு சொல்லிடுறான். கரெக்டா தானியாவும் அடுத்த நாளுக்காக கிளம்பிட்டு இருக்கா. ஜியாங்ஷு அப்ப கதவை திறந்துட்டு உள்ள வரான். இவ கொடுத்து அந்த ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்டைலா வந்து நிக்கிறான். தானியாவே பாக்குறா, எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆயிடுறா. தானியா வேகமா உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல, எதுக்கு இதே கலர்ல நீயும் ட்ரெஸ் போட்டிருக்க, நம்ம ரெண்டு பேரும் மேட்சா இன்னைக்கு போட போறோமா அப்படின்னு கேட்க, ஆமா மேட்சா போட்டு நீங்க நம்ம வெளியே போறோம், நம்ம கடையில இதே மாதிரி மேட்சிங் அவுட்ஃபிட்லாம் நிறைய இருக்கு, நிறைய பெரிய குடும்பத்து பொண்ணுங்க அவங்க ஹஸ்பண்டோட மேட்ச் பண்றதுக்காக எக்கச்சக்கமான ட்ரெஸ் வாங்க போறாங்க, அதுவும் இல்லாம இந்த ட்ரெஸ்ல பாக்கிறதுக்கு நீங்க ஹீரோ மாதிரி இருக்கீங்கிறதால உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆவாங்கன்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு ஜியாங்ஷு லேசா பல்ல காட்ட ஆரம்பிக்கிறான். ஆமா அப்படின்னு நம்ம தானியா சொன்னதும், இதே மாதிரி மேட்சா இன்னும் 2-3 அவுட்ஃபிட் கூட கொண்டு வாங்க, அப்பப்ப போட்டுக்கிறேன் அப்படின்னு ஜியாங்ஷு சொல்ல, தானியா சிரிக்க ஆரம்பிக்கிறா. இன்னொரு கிஃப்ட் கூட இருக்கு அப்படின்னு அந்த சாட்ட பெல்ட் எடுத்து அங்க ஜியாங்ஷு கிட்ட கொடுத்துட்டு, இதுல நான் ஸ்பெஷலா வாசம் கூட போட்டிருக்கேன், பூச்சி எதுவும் பக்கத்துல வராது, அது கூட விரட்டிடும் அப்படின்னு தானியா சொல்லிக்கிட்டு இருக்கா. சூப்பரான கிஃப்ட், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஜியாங்ஷு சொல்றான். அப்போ எனக்கு நீங்க ஏதாவது பண்ணும்ல, எனக்கு ஐப்ரோஸ் வரைஞ்சு விடுங்க அப்படின்னு தானியா சொல்றா. அவ்வளவுதானே, பக்காவா பண்ணிடுறேன் அப்படின்னு பக்கத்துல
பக்கத்துல போயிட்டு திரும்பாத, இந்த பக்கம் பாரு, அந்த பக்கம் பாருன்னு நம்ம ஜியாங்ஷு பார்த்து இவளுக்கு ஐப்ரோஸ் வரைஞ்சு விடுறான். தானியாக்கு ஒரே வெக்கமா வருது. கண்ணாடியில அவன் போனதுக்கு அப்புறம் திரும்பி பாக்குறேன்னு பார்த்துட்டு என்ன கொடுமை இது அப்படின்னு ஷாக் ஆயிடுறா. அந்த அளவுக்கு ஒரு கம்பளி பூச்சி மாதிரி உன வரைஞ்சு விட்டுட்டு ஜியாங்ஷு அங்க இருந்து போயிருக்கான். தானியாவும் மீனாவும் மறுபடியும் கிளம்பிடுறாங்க. இன்னைக்கு மீனாக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. அதாவது பிளைண்ட் டேட்டுக்கு ஏற்கனவே ஒரு பையனை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. தானியாக்கு கொஞ்சம் கூட இந்த மீனாயில இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு தெரியுது. உனக்கு வேற யாரையாவது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, இல்லையா அப்படிலாம் இல்ல, நான் போய் அந்த பையனை பாக்குறேன் அப்படின்னு மீனா போய் உட்காந்துட்டு இருக்கா. தானியா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஏன் இன்னும் ஆளை காணா அந்த பையன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இவ வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம பிரின்சஸ் இருக்காளே, கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கணும், இன்னைக்கு வந்து யாரையும் என்னால பார்க்க முடியாது, அந்த டேட் இருக்குல்ல அந்த பையனை நாளைக்கு பாத்துக்கிறேன்னு சொல்ல, வேலைக்கார பொண்ணு இருக்காளே அவ வந்து மராஜ மாதாவோட பர்சனல் அசிஸ்டன்ட். இங்க பாருங்க, அடுத்து இவருக்கு தான் டைட்டில் போக போகுது, நீங்க கண்டிப்பா வந்துட்டு அடுத்த மந்திரியோட பொண்டாட்டியா தான் ஆக போறீங்க, அவரை மட்டமா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதுல பிரின்சஸ்க்கு ஐடியாவே இல்ல, சுத்தமா பிடிக்கல. தானியா தூரத்துல நின்னுட்டு இருக்கத பாத்துட்டா. இவ யார் கூட டேட்க்கு வந்திருக்கான்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கா. இதை வச்சு இந்த பிரின்சஸ்க்கு ஒரு ஐடியா வருது. நீங்க இதுவரை வந்தது போதும், இதுக்கும் மேல வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், அவரை நீங்க நேர்ல வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு அந்த வேலைக்கார லேடியும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல பிரின்சஸ் ஒரு ஐடியாவை யோசிக்கிறா. மீனா இங்க வெயிட் பண்ணிருக்கவே இருக்கவ, என்ன இன்னும் ஆளை காணா, ஃபர்ஸ்ட் டே கூட உனக்கு சீக்கிரமா வர தெரியாதா, நான் கிளம்புறேன்னு கோச்சிட்டு கிளம்புறா. அதுக்குள்ள இந்த டேட்டுக்கு ஏற்பாடு பண்ண பையன் வந்துடுறான். சாரி என்ன மன்னிச்சிருங்க, நான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன், அங்க இருந்து அப்படியே அதுல முழுகிட்டதால வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, கிளாஸா, என்ன கிளாஸ் அப்படின்னு மீனா கேக்குறா. நான் 6 கலைகளை பத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், அது வந்து என்னன்னா எல்லாமே வீரமானது, குதிரை ஏறுற பயிற்சி, அப்புறம் வில்வித்தை பயிற்சி அப்படின்னு ஒவ்வொன்னா இவளுக்கு இவன் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்க, யோ போத நிறுத்தியாங்கிற மாதிரி மீனா பாத்துட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.